ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எம்எஸ் பேப்பில் உங்கள் சாவல் பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தில் அனைவரும் மீதும் இறைவன் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஓரியன்ட் பம்ப்ஸோட வெர்டிக்கல் ஓப்பன் வெல் சப். இது நீர்மொழி மோட்ரு, இது சம்மர்ஸில் மோட்ரு. இது ஆக்சுவலாக 1 HP 6 ஸ்டேஜ் 6 ஸ்டேஜ் வரும். அது மாதிரி ஒரு 2200 RPM. டிஸ்சார்ஜ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நார்மலாக யூஸ் பண்ணுற சம்மர்ஸில் போது தேவைக்கு அதிகமாக ஒரு 150 அடிக்கு மேலே யூஸ் பண்ணுறது அது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 100 அடிக்குள்ளே யூஸ் பண்ணுறாரு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது 100 ஃபீட்லேருந்து 120 ஃபீட் வரைக்கும் நம்ம இதை எரக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம வேலை செய்யணும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்படின்னா டெலிவரி சைஸ் வந்து 1 இன்ச்சு. சின்ன ஒரு குறுமணல் வந்தால் என்ன செய்யும், அரிசி வெளியில் தள்ளிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் போட்டு ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. ஒரு 1 மீட்டர் 1.5 மீட்டர் வயர் வந்துடுது. இதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி இந்த காப்பர் நட்டு வரும். நட்டை கழட்டி என்ன செய்யணும், 2 நட்டு இருக்கு பாருங்க. 2 இடத்துல 2 நட்டு இருக்கும். கழட்டி என்ன செய்யணும், தண்ணி ஃபில் பண்ணணும். ஒரு நட்டை க்ளோஸ் பண்ணி இருக்கும்போது அடுத்த நட்டை கழட்டாமல் என்ன செய்ய, தண்ணி ஊற்றக்கூடாது. உள்ளே ஏறலாக்க தண்ணி உள்ளே போகாது. 2 நட்டையும் கழட்டணும். கழட்டிட்டு தண்ணி எல்லாம் செய்யணும் உள்ளே ஃபில் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 600 to 700 ml தண்ணி உள்ளே குடிக்கும். தண்ணி நல்லா உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிருக்க நல்லா உறுதிப்படுத்திட்டு அப்புறம் என்ன செய்யணும், 2 நட்டையும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன செய்யணும், இந்த வயருக்கு நம்ம கொடுக்கணும். நம்ம அதோடு சேர்த்திங்கன்னா இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா குறுமணல் உள்ளே போகாமல் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு நெட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு அடிஷனல் நெட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது அவுட்டர் அப்படின்னு செய்வாங்க, இது மாட்டிடுவாங்க. அதனால் இதுக்கு 1 year கேரண்டி இருக்குது. அவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ளது. இது எந்த இடத்துல யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடிக்குள்ளே போர்வெல் இருக்குங்களா, டெப்த் இருக்குங்களா, அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 100 அடி 110 அடிக்குள்ளே உள்ள ஆழங்கள் உள்ள இடத்துங்களில் யோகளில் பார்த்தீங்கன்னா பறவை திருப்பங்குன்றம் அந்த என்ன திருப்பணம் சைட்லாம் என்ன செய்வாங்க, கொஞ்சம் ஆழம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இடங்கள் நினைச்சிடலாம். தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். நம்ம நார்மல் பம்போட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க டிஸ்சார்ஜ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் பார்க்க தான் சின்ன குட்டையாக தெரியுது, ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கும். வாங்க, கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சின்ன சின்ன செட்டு மோடு யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த இடங்களுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவ் ப்ரைஸ் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான். செட் மோட்டை விட ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் வரும். அது மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது ஒரு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. கரண்ட் செலவு ரொம்ப ரொம்ப மிச்சமாகும். நீங்கள் கண்டிப்பாக வாங்க, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். இதெல்லாம் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ பர்ஸ். இன்னைக்காக ஒரு செய்தி, நம்மள நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். பிறக்கக்கூடிய குழந்தைகள் கண் பார்வை இல்லாமல், காது கேட்க முடியாமல், வாய் பேச முடியாமல், இன்னும் உடல் எண்ணற்ற பிரச்சனைகளோடு பிறக்குது. நமக்கு என்ன தோணுன்னா, தினம் ஏன் அந்த குழந்தைகளை சோதிக்கணும், அது என்ன பாவம் செஞ்சுன்னு யோசிக்கிறோம். இன்னொரு தரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மனிதனாக இருந்தே இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்கிறார். இடத்த வாங்கிட்டு காசு தர மாட்டாரு. எத்தனையோ பக்கத்து வீட்டுக்கார இடையூறு பண்ணுறாரு. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா போகிற இடங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் முட்டிக்கிட்டு சண்டை போடுறாங்கன்னு சொல்லி எத்தனையோ பொறுமை இல்லாமல் மனிதனுக்குள்ளே பிரச்சனை ஆகிற பார்க்குறோம். நமக்கு என்ன தோணுன்னா, இறைவன் இருக்காரா இல்லையா, இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குதுன்னு சொல்லி என்ன செய்வோம், நம்மளுக்குள்ளே தோணும்ல. ஆனால் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மறுமை நாள் ஒரு நாள் வரும். அந்த நாள் பார்த்தீங்கன்னா டூம் ஸ்டேன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய நாள் வரும். அந்த நாள் வர்றப்ப ஒரு அணு அளவு ஒரு மனிதர் நன்மை செஞ்சாலும் அந்த நன்மைக்குரிய பலனை அனுபவிப்பார். ஒரு அணு அளவு தீமை செய்தாலும் அந்த தீமைக்குரிய பயனை அனுபவிப்பார்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகள் நினைக்கிறோம்ல, ஏன் இப்படி பிறக்க நினைக்கிறோம்ல, அது இறைவன் அறிவார். ஒருவேளை இந்த குழந்தைகளால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடும். இப்போ பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய குழந்தைகள் நாளைக்கு என்ன செய்வாங்க, சோனத்தில் இருப்பாங்க. இப்போ பிரச்சனைகளை குழந்தை பிறக்கிறாங்கல்ல, அவங்க இதே வழியில் கரெக்டாக இருந்தாங்கனாக்கா கண்டிப்பாக என்ன செய்வாங்க, சோனத்தில் இருப்பாங்க. இப்போ நல்ல வழியில் நல்ல காது கேட்டு வாய் பேசி நல்ல ஆரோக்கியமாக இருக்க ஆளுக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நிறையா தவறுகள் செய்கிறாங்க. இப்போ மனிதன் என்ன செய்வாங்க, பின்னாடி காலத்தில் நிறையா கேள்வி கேட்பாங்க. பெரியவன் என்ன செய்வார்னா, ஒருத்தர் நிறையா எவ்வளோ கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட என்ன செய்வார், அதற்கான கேள்வியும் கேட்பார். ஒரு தந்தை ஒரு மகன்கிட்ட செலவுக்கு காசு கொடுக்குறாருன்னா அந்த காசு கொடுத்து அவன் பணத்தை கொடுத்து என்ன செய்வார், கேட்பார், எந்தெந்த வகையில் செலவு செஞ்சேன்னு கேட்பார். அதே மாதிரி நம்மளுக்கான ஆரோக்கியம், அறிவு, பொருளாதாரம் என்ன செய்வாங்க, நமக்கு இறைவனுக்கு எதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அலங்காரம், ஏன்னா இதை பற்றி எல்லாம் இறைவன் நம்மகிட்ட கேள்வி கேட்பாரு. இதை எப்படி செலவு செய்யணும்னு கேட்பாரு. அவ்வளோ அந்த குழந்தைகளுக்கு அந்த கேள்வி கணக்கு இல்லாமல் கூட கண்டிப்பாக என்ன நேரடியாக சோனம் போகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த மனிதர்கள் இருக்காங்க பாருங்கள், இப்போ அநியாயம் செய்யப்பட்ட மனிதர்கள் நம்ம கேட்போம்ல, இவ்வளோ ஒரு அநியாயம் பண்ணுறோம், கேட்க ஆள் இல்லையா, இறைவனை பார்த்துட்டு தானே இருக்காரு, இவங்களுக்கு ஒன்றும் வர மாட்டேதுன்னு என்ன செய்வோம், நம்ம ஈஸியாக நம்ம கேட்போம். அப்போ அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்ல உலகத்தில். அப்போ இறைவன் என்ன செய்வார்னாக்கா, இப்போ அடுத்த வீட்டுக்காரனுக்கு உள்ள சண்டை வந்து ஒருத்தன் இன்னொருத்தன் அநியாயமாக ஒருத்தன் என்ன செஞ்சிடான், அடிச்சிடறான், இல்லை அவன் என்ன செஞ்சிடான், அவனோட பொருளை பறிமுதல் செஞ்சிடான்னு வைங்க. இப்போ நம்ம அவனுக்கு தண்டனை கொடுக்க நினைச்சா எப்படி நம்ம கொடுப்போமோ
அதே மாதிரி என்ன செய்வார், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் இறைவன் என்ன செய்வார்னா அந்த மனிதனை தண்டிப்பார். அந்த மனிதன் முன்னிலையை தண்டிப்பார். இப்போ யார் அநியாயம் செய்யப்பட்டாரோ அவர் முன்னிலையில் யார் அநியாயம் செஞ்சானோ அவனை தண்டிப்பார். நமக்கு பார்க்க என்ன செய்வோம், பல நம்ம நினைப்போம் நம்ம ஞாபகம், இப்போ நம்ம யாராவது நமக்கு இப்போ 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் முன்னாடி நமக்கு நடந்தது ஞாபகம் இருக்கா, மறந்துட்டோம். ஒன்றுமே இல்லாத நல்ல மனுஷன் வந்தான்ல, அதே மாதிரி என்ன செய்வானா அந்த நிலையில் நமக்கு ஞாபகம் வரும். அவன் திரும்ப இறைவன் என்ன செய்வார், நமக்கு ஞாபகம் ஊட்டுவார். இந்த மாதிரி இந்த நேரத்தில் இந்த மனிதன் என்ன செஞ்சான், உனக்கு அநியாயம் செஞ்சான், உன்னை பொண்ணு அபகரிச்சான், இல்லை உனக்கு என்ன செஞ்சான், உன்னை கேவலப்படுத்தினா என்ன செய்வார். அப்போ நம்ம அவனுக்கு தண்டனை கொடுத்தா எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி அந்த மண்ணை கொடுப்பாரு, அந்த மனிதன் கொடுப்பாரு. அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, ஏதோ ஒரு கஷ்டத்தை பார்க்கும்போது இறைவன் இருக்காரா இல்லையா, ஏன் சோதனைலாம் வருது என்ன செஞ்சிடக்கூடாது, இறைவன் நம்ம பழிச்சிடக்கூடாது. இறைவனை எப்பவும் சார்ந்த மக்களாக இருப்போமாக. தேங்க்யூ பாஸ்.